ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 124 உறுப்பு நலன் அழிதல் 1237வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். பாடு பெருதியோ நெஞ்சே கொடியார்க்கு என் வாடுதோள் பூசல் உரைத்து. பாடு பெருதியோ நெஞ்சே கொடியார்க்கு என் வாடுதோள் பூசல் உரைத்து. பாடு பெருதியோ நெஞ்சே கொடியார்க்கென் வாடுதோள் பூசல் உரைத்து. நெஞ்சமே, என் இதயமே, உனக்கு ஒரு கடமை இருக்கிறது. எனக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. நீ என் நெஞ்சம் இல்லையா? என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஏற்கனவே நான் ஒரு நாள் சொல்லியிருக்கிறேன். அவரிடத்திலே தூது செல்ல வேண்டும். நீ என்னை விட்டு அவர் பிரிந்தார், நீ மட்டும் என்னோடு இருக்கிறாய். ஒரு உதவி செய். என் கணவர் இருக்கின்ற இடத்திற்கு நீ செல், தூதாக செல். சென்று என் உடலெல்லாம், என் உறுப்புகள் எல்லாம், என்னோட உடல் உறுப்புகள் எல்லாம் வாடி வதங்கிவிட்டன. மனநோயும் உடல் நோயும் வந்து நான் மிகவும் வருந்துகிறேன். சாக பிழைக்க இருக்கின்றேன். உயிரை கையில் பிடித்து கொண்டிருக்கிறேன். நான் செத்து விட்டிருப்பேன். நீங்கள் வருகிறேன் என்று சொன்ன காரணத்தினால் உயிரை பிடித்து கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் நீ அவரிடத்திலே போய் சொல்ல வேண்டும். அது உன் கடமை. என் நெஞ்சம் இல்லையா நீ? நீயே இந்த கருத்தை அவருக்கு சொல்லவில்லை என்றால் வேறு யார் எனக்கு சொல்வார்கள்? என்னை பற்றி யார் போய் சொல்வார்கள்? நீ போய் சொல். இது உன்னுடைய கடமை. பாடு பெருதியோ நெஞ்சே. பாடு என்றால் கடமை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று தொல்காப்பியர் சொல்வார். பண்பு என்றால் என்ன தெரியுமா? தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்வது. தனக்கு என்ன கடமை இருக்கிறதோ அதை ஒழுங்காக செய்ய வேண்டும். தவறில்லாமல் பிழையின்றி செய்ய வேண்டும். எல்லோரும் போற்றும்படியாக அந்த செயலை செய்ய வேண்டும். அதுதான் கடமை. ஏனோ தானோ என்று செய்வது கடமை அல்ல. விரும்பி உளமாற விரும்பி எல்லோரும் போற்றுகின்ற அளவுக்கு அந்த பணியை செய்து முடிக்க வேண்டும். அதுதான் கடமை. கடமையை நிறைவேற்றுதல் என்றால் அதுதான். ஒரு போர்க்களத்திலே போராடி எதிரியை வீழ்த்துவதற்கு போர் வீரன் செல்கிறான் என்றால் உளப்பூர்வமாக தன் நாட்டுக்காக தன் உயிரை கொடுப்பதற்கு தயாராக எதிரியை வீழ்த்துவதற்கு துடிக்க வேண்டும். பயந்து போகக்கூடாது, புறமுதுகு காட்டக்கூடாது. அப்படி நேர்மையாக போரிட்டு இறந்தால் கூட பரவாயில்லை. அதுதான் கடமை. அதுதான் கடமை. ஒரு தலைவன், குடும்ப தலைவன் தனக்கு தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு பொருளீட்டுவதற்காக வெளியூர் சென்றால், வெளிநாடு சென்றால் குடும்பத்தை மறக்கக்கூடாது, தலைவியை மறக்கக்கூடாது. அடிக்கடி அவளிடத்தில் பேச வேண்டும். அடிக்கடி வர முடியவில்லை என்றால் கூட ஏதாவது ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்தில் ஒரு நாள் வந்து அவளை சந்தித்து அவளுக்கு இன்பத்தை கொடுத்து மறுபடியும் பொருளை சேர்க்க வேண்டும். அங்கே வேலை இருக்கிறது என்று ஒரு சமாதானம் சொல்லிவிட்டு போகலாம். ஒரே அடியாக அப்படியே பிரிந்து சென்று பல மாதங்கள் பல ஆண்டுகள் அப்படியே இருப்பது என்பது சிறந்த கடமை ஆகாது. ஒரு ஆண்மகனுக்குரிய கடமை ஆகாது. அது கடமை அல்ல. அதற்கு திருமணமே செய்திருக்கக்கூடாது. இன்று நடக்கிற பல பேர் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்றார்கள். திருமணம் செய்துவிட்டு மணமகளை எங்கே வீட்டில் விட்டுவிட்டு அவர் வெளிநாடுக்கு போய்விடுகிறார்கள். தேவைதான், பொருள் தேவைதான். அதற்கு திருமணம் செய்யக்கூடாது. நீ அங்கே திருமணம் செய்து கொள்ளலாம், அங்கே இருக்கிற பெண்ணை. அல்லது இந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு போகலாம். தனியை விட்டுவிட்டு பிரிவை தந்துவிட்டு, பிரிவு நோயை தந்துவிட்டு எத்தனை நாள் அவள் பிரிந்து வாடுவாள். இது தவறு. இந்த கடமை சரியான கடமை அல்ல. ஆகையினாலே பாடுபெருதியோ நெஞ்சே, நெஞ்சமே, உனக்கு ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை நீ செய்வாயா? என்ன கடமை? கொடியார்க்கென் வாடுதோள் பூசல் உரைத்து. என்னுடைய தோள் வாடி வதங்கி நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், எவ்வளவு வருந்துகிறேன் தெரியுமா? என் உறுப்புகளை எல்லாம் பார்த்து பார்த்து, அழகான உறுப்புகளெல்லாம் அழகிழந்து மெலிந்து பார்க்கிறவர்களுக்கெல்லாம் அருவருப்பாக நான் படுகிறேன். என்னோடய உறுப்புகளெல்லாம் அருவருப்பாக தோன்றுகிறது. மற்றவர்கள் எனக்கே அப்படி தோன்றுகிறது. மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமா? நானே வருந்துகிறேன். இதையெல்லாம் நீ சொல்லு. இப்படி வருந்துகிறேன். உறுப்புகளெல்லாம் அழகு இழந்து விட்டன. அந்த அழகு இல்லாத அந்த உறுப்புகளை பார்த்து அழுகிறேன் என்று நீ போய் அவரிடத்தில் சொல். அவர் ஓடோடி வருவார். பிரிந்திருக்கிற அவர் என்னை தேடி சீக்கிரத்திலே வருவார். நீ சொன்னால்தான் அது நடக்கும். போய் சொல், எனக்காக சொல். என் நெஞ்சே, நீ சொல்லவில்லை என்றால் வேறு யார் சொல்வார்கள் என்று அந்த நெஞ்சத்திடம் பேசி அந்த நெஞ்சத்தை தூது அனுப்புகிறாள். உன்னுடைய கடமையை செய்ய என்று சொல்லுகிறாள். அது உன் கடமை என்று சொல்லுகிறாள். இப்படியெல்லாம் தன்னுடைய உறுப்புகள் நலத்தை இழந்துவிட்ட காரணத்தினாலே, அதனுடைய அழகை இழந்துவிட்ட காரணத்தினாலே உளறுகிறாள். ஏதேதோ பேசுகிறாள். நெஞ்சம் தூது போகுமா? நெஞ்சம் தன் கடமையை செய்யுமா?
செய்யாதே. அப்படி இவள் வருந்துகிறாள். யாராவது போய் சொல்ல மாட்டார்களா என்று ஆதங்கம் பட்டு பேசுகிறாள். மீண்டும் நாளை சந்திப்போம்.